சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவோட கேண்டிடேட்ஸில் சுற்று 11 இருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஹிகாரு நக்கமுரா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் நடந்திருந்து அதில் ஹிகாரு வந்து தோல்வி அடைஞ்சிருந்தார். இப்போது அந்த ஆட்டத்தில் ஆக்சுவலாக ஹிகாரு ஒயிட்டு, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் ஒயிட். ஸோ கேம் வந்து ப்ரக் D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை D5 இருக்குது. ஓப்பனிங் வாய்ஸ் நம்ம இங்கே ஒரு குயின்ஸ் பான் ஓப்பனிங் பார்க்குறோம், குயின்ஸ் கேம்பிட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆனால் வந்து ஹிகாரு வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஓப்பனிங் வந்து விளையாடுறாரு. இது வந்து குயின்ஸ் பானோட சிமெட்ரிக்கல் வேரியேஷன் சொல்கிறாங்க. இது ரொம்ப காமனான ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டாப் லெவலில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கேம் தான் இருக்குது. ஸோ C-takes D5, அதுக்கப்புறம் C-takes D4, Queen takes D4, Queen takes D5, Knight C3, ஸோ Queen takes D4. ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயினையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீட் இன் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் இருக்கிறாரு. பட் இதில் என்ன ஹிகாரு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து நைட் வந்து உள்ளே ஜம்ப் ஆக போகுது. லைக் நம்ம சிசிலியனில் எப்படி விளையாடுவோமோ அதே மாதிரி A6 வந்து விளையாடுறாரு. ஏன்னா பானை புஷ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பான் புஷ் பண்ணதுக்கப்புறம் 3 பீஸோட ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா B5 ஸ்கொயரில் இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு A6, அடுத்து பான் G3. பான் G3க்கு அப்புறம் ஏன்னா இப்போது விளையாடணும்னா E3 விளையாடினா நல்லாயிருக்கும். ஆனால் அது விளையாடணும் அப்படின்னா பிஷப் வந்து ஷட் ஆகிடும். ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை ஃபேன் ஷட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. A6 விளையாடுறதுனால B5 வந்தாலும் கூட பிஷப் G2 வைக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது தான் ஐடியா. ஸோ E5 கிக்கிங் த நைட், நைட் B3 போகுது, நைட் C6 டெவலப் பண்ணுறாரு, பிஷப் G2 போடுறாரு, அதுக்கப்புறம் A5ஓட ஐடியா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த B3 நைட்டை கிக் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் டு B5 போட்டு இங்கே ஜஸ்ட் ஒரு 4th த்ரெட். ஸோ பிஷப் B4 செக்கு, பிஷப்பால் பிளாக் பண்ணோடனே அதை கிங் E7 ஆடிடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா சிம்பிளாக வந்து நம்ம A takes B4 விளையாடலாம். ஜஸ்ட் ஓப்பனிங் த லைன் ஃபார் த ரூக். அதர்வைஸ் நம்ம வந்து நைட்டாலையும் வெட்டலாம். பட் கேமில் வந்து A3 விளையாடி பிஷப் கொஷின் மார்க் போட்டு அவரை வெட்ட வைக்கிறாரு. ஸோ பிஷப் டேக்ஸ் D2 செக்கு, நைட் டேக்ஸ் D2. ஸோ நைட் டேக்ஸ் D2க்கு அப்புறம் A4 விளையாடுறாரு. ஜஸ்ட் இந்த பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா கிராம்ப் பண்ணி விட்டுறாரு. ஸோ இனிமேல் பிறகு வந்து B பான் அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்படி அட்வான்ஸ் பண்ணும்போது A பான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடும். அதுவும் ஒரு செமி ஓப்பன் ஃபைலில். ஸோ அதுவே ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியாக வந்து பிளாக்கு கிடச்சிரும். அப்படிங்கிறதுனால இனிமேல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது குயின் சைடில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு சூப்பரான மூவ். நைட் C4 போகிறாரு. மேபி நைட் B6 ஐடியாவாக இருக்கலாம். பிஷப் E6 த்ரெட்னிங் த நைட். ஸோ ரூக் C1 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A6. ஸோ B6 ஸ்கொயருக்கு வர முடியாமல் தடுக்கிறாரு. ப்ளஸ் இந்த ஸ்கொயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது. அதை கவர் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் நைட் இங்கே வரும்போது ஃபோர்க்கில் கூட மாட்டலாம். பட் இந்த நிலையில் வந்து இந்த நைட்டை வந்து ஃபோர்க் பண்ணால் நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம பிஷப் இன்ட்டு C4 விளையாட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நைட்டெல்லாம் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக நம்ம பிஷப் இன்ட்டு A6 ஆடிட முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் பிளாக். சப்போஸ் நீங்கள் ரூக்கால் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த இடத்துல ரூக் A5க்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கேம் வந்து கண்டினியூ ஆகும். பட் ஒயிட் என்ன சொல்கிறது, பிளாக் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருப்பார் இந்த நிலையில். அதனால் கேமில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறாரு. பிறகு கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் ரூக் டு D8, நைட் E3 வந்து வராரு. ஸோ நைட் E3க்கு அப்புறம் ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன த்ரெட்டு க்ரியேட் பண்ணியிருக்காரு, பார்த்தாலே தெரியும். ஆனால் அந்த த்ரெட்டுக்கு அவர் டிஃபென்சிவாக போகாமல் அஃபென்சிவாக ஆர் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் A5 போட்டு பிஷப் டேக் C6 போட்டு அதை, ஏன்னா இப்போதைக்கு நம்ம நைட்டை தொட முடியாது. ஸோ B takes C6, அதுக்கப்புறம் நைட்டை மூவ் பண்ணுறாரு. நைட்டை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு B3. ரொம்ப சூப்பரான மூவ் இந்த பிஷப் மூவ். ஏன்னா இப்போது இந்த இடத்துல நீங்கள் எந்த ரூக்கையும் இங்கே D5க்கு கொண்டு வர முடியாது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே ஒரு ரீமனரிங் வந்து கண்டுபிடிக்கிறாரு. பேக்வேர்ட் மூவ், நைட் டு B1, நைட் டு D2 ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு நைட் டு B1 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A6 போயிடுது. ஏன்னா இந்த இடத்துல பான் வந்து அட்டாக்கில் இருக்குன்றதுனால பான் டு F4 அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ ஏன்னா எங்கேயாவது நம்ம வந்து ரூக் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லைன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ அதனால் F4 விளையாடி F5 வழியாகவே ரூக்கை லிஃப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ E4 ஆடி பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிங் F2, E3 ஸ்கொயரை செக்யூர் பண்ணுறாரு. கிங் F2க்கு அப்புறம் ரூக் B6 வந்து விளையாடுறாரு. ஏன்னா ஹிகார் வந்து கேன்சல் பண்ணவே இல்லை. இவர் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிங் மூவ் வந்து இங்கே பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் கிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என் கேம் தான். ஏன்னா குயின்லெஸ் மிடில் கேம் ப்ளஸ் என் கேம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கிங்கோட ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து கிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. இங்கே ரூக் B6 போட்டு இந்த பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் B2ல ஒரு ப்ரெஷர் வரும். ஸோ நைட் C3 ட்ரை பண்ணுறாரு. பான் டு G6. ரூக்கை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த பானை டார்கெட் பண்ணலாம். இந்த ரூக்கை வந்து D4 ஸ்கொயரில் வைக்கணும் அப்படின்னா
நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கில் மாட்டக்கூடாது. ஸோ அதை செக்யூர் பண்ணுறதுக்காக தான் அந்த மூவ் வந்து விளையாடுறாரு. இன்கேஸ் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ருக் B1 நைட் டு D5 ஃபோர்ஸ் பண்ணுறாரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ருக் BC1 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பான் டு F5. ஸோ பான் சைன் வந்து கனெக்ட் பண்ணிடுறாரு. கனெக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல எல்லாருக்கும் தோன்ற மூவ் வந்து பார்த்திங்கன்னா பான் டு G4. அதுதான் வந்து டாப் ரெக்கமெண்டட் மூவ். ஸோ பான் டு G4 ஏன் நமக்கு தோன்ற மூவ் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பிளாக்குக்கு. ஸோ அப்போ அதை நம்ம வந்து அப்படியே விட்டு வைக்கிறது நல்லது கிடையாது. ஸோ உடனே அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இங்கே ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா, இது நிறைய பேர் நம்ம இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் நம்ம வந்து தேர்ந்தெடுக்க மாட்டோம். FTX G4. ஸோ அதுதான் வந்து மாஸ்டருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வெட்டுறதுனால உங்களோட பான் வந்து வீக் ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நைட் டெக்ஸ் G4க்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, நைட் டெக்ஸ் F4 வந்து ஆடிடுறாரு. இப்போது கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீக்னஸ் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோன்னா ஒயிட்டுக்கு தான் அதிகமான ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பான் வீக்காக இருந்தாலும் பெருசாக நம்ம டார்கெட் பண்ண முடியாது. பட் இந்த பான் ஒரு வீக் பான். பட் இந்த பக்கம் குயின் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பான் கனெக்டடாகவே இருக்குது. ஸோ கேமில் கிங் E3 விளையாடுறாரு. இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மிஸ்டேக் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவார் பிறகு. ஸோ கிங் E3. ஸோ இந்த இடத்துல டைம் சிச்சுவேஷன் பற்றி நம்ம பேசி ஆகணும். இது 29வது மூவ். கிங் E3. ஸோ இந்த இடத்துல டைம் சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரகுக்கு வந்து 10 நிமிஷமும், ஹிகாரு நகமுராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 நிமிஷமும் இருக்குது. இந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ப்ரிப்பேர்டாக வந்ததுனால ஓப்பனிங்கில் வேகமாகவே விளையாடிருப்பார். த்ரூ அவுட் ஓப்பனிங் ஒரு 15-20 மூவ்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரகுக்கும் அவருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வித்தியாசம் இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் டிஃப்ரென்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வருது. ஸோ அது இங்கவும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ கிங் E3 இந்த இடத்துல சரியான நகர்வுன்றது ஒரே ஒரு நகர்வு மட்டும்தான். 2 கன்சிடர் பண்ணலாம். கிங் G3, கிங் E1. கிங் G3 நம்ம வந்து சிம்பிளாக வந்து இந்த நைட் அட்டாக் பண்ணுறோம். கிங் E1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான மூவ், ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டிஸ்கவரி மாதிரி. எக்ஸாம்பிள் நைட் G2 செக் கொடுக்கலாம், கிங் F2, நைட் F4. இன்கேஸ் ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்படி ரிப்பீட் பண்ணி கூட கேமை ட்ரா பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிங் E1க்கு அப்புறம் அல்லது நைட்டை வந்து பார்த்திங்கன்னா E6 ஸ்கொயர் பண்ணலாம். ஏன்னா ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிறது பிளாக் தான். ஏன்னா ஒரு பான் அப்பாக இருக்காரு டெம்பரரியாக. ப்ளஸ் அவரோட பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது கம்பேரிங் ஒயிட் பீசஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிங் E3 வந்து ஒரு மிஸ்டேக்காக அமையுது. நைட் டு D5 செக்கு. அதுக்கப்புறம் கிங் டெக்ஸ் E4. ஸோ கிங்கை ரொம்ப தைரியமாக சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் C3 செக். இந்த இடத்துல 2 ஆப்ஷன் இருக்குது, ரூக்கால வெட்டுறது, பானால் வெட்டுறது. பட் ரூக்கால வெட்டணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிளண்டர் அது. பட் கம்ப்யூட்டர் அதுதான் விரும்புதும் கூட. ஆனால் இதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ இந்த வேரியேஷன் நம்ம பார்த்தா தான் அது புரியும் நமக்கு. பிஷப் D5 செக், கிங் E3, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் B2. ஸோ ரூக் டெக்ஸ் B2க்கு அப்புறம் ஒரு பான் வந்து ட்ராப் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கிங் வந்து சேஃபாக இருக்குது. சரிங்களா? இப்போது இதே வேரியேஷன் நம்ம கேமில் பார்ப்போம். B-Tech C3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பான் C5, ரூக் F4. இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான். இந்த ரூக் F4 வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர் ஆகிடுது. இந்த இடத்துல ரூக் F4க்கு பதில் அவர் கிங் F4, கிங் G3 அப்படின்னு சொல்லி ஓடி இருக்கலாம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரூக் F4 விளையாடுறதுனால இந்த இடத்துல பிஷப் D5 செக் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ செக்குக்கு அப்புறம் அவர் கிங் E3 விளையாடுறாரு. இப்போ நம்ம வந்து கிங் D3யும் விளையாடலாம். கிங் D3. கிங் D3க்கு அப்புறம் பான் G5, ரூக் வந்து பார்த்திங்கன்னா ரூக் F5 போகலாம். ரூக் F5க்கு அப்புறம் பிஷப் E6 செக் இருக்குது, டிஸ்கவரி. ஸோ அப்போ வந்து ரூக் வந்து லாஸ் ஆகிடும். அதனால் டிஸ்கவரியில் போகாமல் கிங் E3 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு H5. இந்த இடத்துல லிட்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் வந்து ட்ராப் ஆகிடுது. நைட்டு ட்ராப் பண்ண என்ன சொல்கிறது, லைட்டு நீங்கள் வந்து காப்பாற்றுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரூக்கு ட்ராப் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கிங் F4 அந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு வித்தியாசம். அதாவது முன்னாடி நம்ம ஒரு வேரியேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, ரூக் டெக்ஸ் C3. ஸோ B-C3க்கு மேலே ரூக் டெக்ஸ் C3 விளையாடிருந்தால் பிஷப் D5 செக் வந்தபோது நமக்கு பிரச்சனை வந்திருக்காது. பட் இங்கே நைட் வந்து லிட்ரலாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ கேமில் வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், C4 போட்டு. பட் இந்த இடத்துல நைட்டுக்கு நமக்கு சேஃபான ஸ்கொயர்னு சொல்லி பார்க்கும்போது 2 ஸ்கொயர் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒன்று வந்து நைட் H6 போகலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நைட் F2 ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து ப்ரக் வந்து கவுண்டர் அட்டாக் தான் முயற்சி பண்ணுறாரு. அதை நம்ம வந்து கேமில் பார்க்க போகிறோம். நான் கன்சிடர் பண்ணமும் நைட் F2. ஏன் நம்ம வந்து நைட்டை சேவ் பண்ண முடியாதுன்னா முடியாது. ஏன்னா ரூக் E6 செக் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படினாலும் நீங்கள் டிஸ்கவரிக்குள்ளே போய் தான் ஆகணும். இந்த இடத்துல எப்படி நம்ம டிஸ்கவரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேரெக்டாக டிஸ்கவரி கொடுக்கறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஏன்னா எங்கேயுமே வந்து எந்த பீஸும் லைட் ஸ்கொயரில் உட்காந்துட்டு இல்லை, எக்ஸப்ட் இந்த ஒரு பான் தவிர. அதனால் பான் டு G5 போட்டு இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணலாம். ரூக்குக்கு இருக்கக்கூடிய எல்லா ஸ்கொயரும் கவர் ஆகிருக்கு, எக்ஸப்ட் இந்த ஒரு ஸ்கொயர், இந்த ஒரு ஸ்கொயர். இந்த 2 ஸ்கொயருக்கு நீங்கள் போனாலும் நம்ம நினச்சபடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கவரி கொடுத்து அந்த ரூக்கை வின் பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் ரூக் F5, பிஷப் C4 செக். அண்ட் ஈவன் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்டிக்ஸ். ஏன்னா
நைட்டால் பிளாக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரில்லியண்ட்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோர்க் பண்ணி பீஸை எடுத்துடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அல்லது நீங்கள் டேரெக்டாக டிஸ்கவரி கொடுத்தனாலும் ஓகே தான். பட் கேமில் ப்ரக் வந்து ஃபஸ்ட்டு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு. அதுக்கு பிஷப் A8 ஆல் த வே பேக் போய்ட்றாரு. ஆனாலும் இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்டாக்ல தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி அந்த நைட்டுக்கு பெரிய எஸ்கேப் ஸ்கோர் எதுவும் கிடையாது. நைட் H6க்கு அப்புறம் நைட் லிட்டரலாக ட்ராப் ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல நைட் F2 விளையாடலாமா? ஏன்னா இப்போ நம்ம வந்து பிஷப் பின்னாடி போயாச்சு. இப்போ நம்ம நைட் F2 விளையாட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா ரூக் E6 செக் இருக்குது. இப்போ இந்த செக்குக்கு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டால் பிளாக் பண்ணி மட்டும்தான் விளையாட முடியும். அப்படி பிளாக் பண்ணிங்கன்னா அந்த பீஸ் ட்ராப் ஆகிடும். எக்ஸாம்பிள் ரூக் D4, ரூக் FC1. ஸோ அதுக்கப்புறம் பீஸ் ட்ராப். எப்படி பார்த்தாலும் அந்த நைட்டை காப்பாற்றவே முடியாது. அதனால தான் ப்ரக் நைட் H6 ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E6 செக். எனிவே கிங் F2, அதுக்கப்புறம் ரூக் F6 வச்சு ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குறாரு. ஸோ கிங் வந்து G3 போயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரூக் H8 வந்து வராரு. ரூக் H8க்கு அப்புறம் ரூக் டெக்ஸ் F6 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் கிங் டெக்ஸ் F6. அதுக்கப்புறம் நைட்டோட எஸ்கேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் த நைட் இஸ் ட்ராப்ட். ஸோ ரூக் F1 செக். அதுக்கப்புறம் கிங் G7 போயிட்டு நைட்டை அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் F5 ஒரு டெஸ்பரேட்டோ ட்ரை பண்ணுறாரு. ஸோ G டெக்ஸ் F5, ரூக் டெக்ஸ் F5, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பீஸ் அப் ஹிக்காரு. ஸோ ரூக் டு C8 விளையாடுறாரு. ஸோ டைம் கண்ட்ரோல் வந்து இங்கே ரீச் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மூலாம் விளையாடும் போது 3-4 நிமிஷம் தான் டைம் இருந்தது. ஸோ இந்த இடத்துல நைட் F5 செக்குக்கு அப்புறம் டைம் கண்ட்ரோல் ரீச் பண்ணிடுறாங்க. ஸோ G டெக்ஸ் F5, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் F5. ஸோ ரூக் டெக்ஸ் F5க்கு அப்புறம் ரூக் C8 ட்ரை பண்ணுறாரு. ஜஸ்ட் அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக. ரூக் டெக்ஸ் H5. பட் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு பீஸ் அப்படின்றது ஒரு பீஸ் தான். அதுவும் எஸ்பெஷலி பிஷப் வந்து பார்த்திங்கன்னா என் கேமில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆக்ட் ஆகும். ஸோ கிங் F4, அதுக்கப்புறம் பிஷப் A6 அந்த பானை டார்கெட் பண்ணுறாரு. ஸோ கிங் E5. ஸோ ரூக்கை த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ ரூக் வந்து பார்த்திங்கன்னா H4 போயிட்டு அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுது. ஆனால் ஆக்சுவலாக அந்த பானை டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்தராக வந்து அட்டாக் பண்ணும்போது ரூக்கு கீழே H3 தான் வச்சாகணும். ஏன்னா இந்த நிலையில் நீங்கள் ரூக் F4ஓ இல்லை இந்த கிங்கோட டிஃபென்ஸில் ஆப்வியஸாக வைக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த டாக்டிஸ். அதே மாதிரி E4 வச்சு இன்னும் மோசமான நிலமை. திரும்பவும் அதே மாதிரி தான். எக்ஸாம்பிள் நீங்கள் E4 வச்சிங்க அப்படின்னு சொன்னால் செக் வச்சிடலாம். செக் வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓகே மேபி நம்ம D5 கன்சிடர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்மளால் பார்க்க முடியும். பட் இது வந்து லூசிங் பொசிஷன் தான். பட் கேமில் ரூக் H3, அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் E4, ரூக் G3 செக், அதுக்கப்புறம் கிங் H6, பான் டு E4. பான் டு E4க்கு அப்புறம் ரூக் C6 விளையாடுறாரு ஹிக்காரு. ஸோ பிறகு கிங் F5 விளையாடுறாரு. பிஷப் F7 போட்டு ஏதாவது செக் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் முக்கியமான ஒரு விஷயம் பாஸ் பானுக்கு வழிவிடுறாரு. ஸோ கிங் E5, கிங் E5க்கு அப்புறம் பான் C4, கிங் D4, ரூக் D6 செக் வைக்கிறாரு. கிங் C5 வந்ததுக்கப்புறம் ரூக் D3 வைக்கிறாரு. ஏன்னா நீங்கள் வெட்டினீங்கன்னா பாஸ் பான். ஸோ கிங் B4, ரூக் B3 செக் வைக்கிறாரு. இப்போயாவது வெட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி. பட் ஒரு பானை வெட்டினதுக்கப்புறம் அவர் ரூக்கை ட்ரேட் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ரூக்கை வந்து வெட்டினதுக்கப்புறம் ஆக்சுவலாக கேம் வந்து ஒரு ப்ரக் வந்து கண்டினியூ பண்ணல. இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் ரொம்ப சிம்பிளான காரணம் தான். H டேக்ஸ் G3. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 3 பான் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மேபி நீங்கள் வின் பண்ணலாம் ஆர் ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு தோணும். பட் C3க்கு அப்புறம் உங்கள் கிங்னால் வந்து இந்த C பானை பிடிக்க முடியாது. ரொம்ப சிம்பிளான ரீசன் அதுதான். ஸோ அதனால தான் வந்து ப்ரக் வந்து இங்கே ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த குயிக்காக வந்து நம்ம ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ். ஏன்னா யான் வந்து பார்த்திங்கன்னா கேமை வின் பண்ணிட்டாரு. குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணதுனால திரும்ப அவரோட சோல் லீடில் போயிட்டு இருந்தவர் இப்போ செகண்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கனாக்கா டை ஆயிருக்காரு ஹிக்காரோவோட. ஸோ ஹிக்காரோ வின் பண்ணதுனால 6.5ஓட செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காரு. ஃபேபி வந்து ஐ திங்க் கேம் வந்து ட்ரா பண்ணியிருந்தார். ஸோ அதனால் 6 பாயிண்ட்ஸ். அடுத்து ப்ரக் 5.5 பிகாஸ் ஆஃப் த லாஸ். ஸோ அடுத்து விதித் திரும்ப லாஸ் 5. அலிசா ஃபிரூஷா 4.5. நிஜாத் அபாஸாவை வின் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் 4.5. ஸோ இதான் வந்து கரண்ட் ஸ்டாண்டிங்ஸ். இன்னும் நமக்கு 3 சுற்றுகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கி இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் ஒரு வீடியோவில். நம்ம செஸ் வைசர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷ் சேனல் ஒன்று உண்டு. அந்த சேனல் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி இந்த மாதிரி 5K வர்றதுக்கு ஒரு 30-40 சப்ஸ்கிரைபர் தேவைப்பட்டிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் உடனே பண்ணியிருந்தாங்க. ஸோ உடனே நம்ம 5K வந்துட்டோம். ஸோ அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் டோர்னமெண்ட் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த ப்ரைஸ் டோர்னமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் அதாவது வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா 24th வெட்னஸ்டே இந்தியன் டைம் 8 PM IST ஒரு ஃப்ரீ டோர்னமெண்ட் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம். ப்ரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees. அதை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கலந்துக்கலாம். ஒன்லி ரிஜிஸ்டர்ட் பிளேயர்ஸ் வில் ரிசீவ் த ப்ரைஸ். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன்.
ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளையாடுங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் விளையாடலாம். பட் உங்களுக்கு எதுவும் ப்ரைஸ் கிடைக்காது. இது வந்து ஃப்ரீ டோர்னமெண்ட் தான். ஃப்ரீ என்ட்ரி தான். உங்களுக்கு நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் வந்து எதுவும் பே பண்ண வேண்டியது கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.